நானும் ஏர்லியா எப்படியாவது வீட்டுக்கு வந்துடலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் என்னால் முடியல. ஆஃபீஸில் ஏகப்பட்ட வேலை. அதான் நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. இதுல தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு? நீங்க சாயந்தரம் வர மாட்டீங்கன்னு எனக்கு தான் ஏற்கனவே தெரியுமே. ஏற்கனவே தெரியுமா? எப்படி தெரியும்? எப்படின்னா, காலையில தான் உங்க கமிஷனரை கோயில்ல வச்சு பார்த்தனே. அப்பவே உங்களோட பிறந்த நாள் எப்படி இருக்கும்னு எனக்கு தெள்ள தெளிவா புரிஞ்சிருச்சு. சின்னதா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்களுக்கு இன்னைக்குதான் பிறந்த நாள்னு அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஐயோ, விட மாட்டா போல இருக்கே. சொல்லுங்க சின்னதா, எப்படி தெரிஞ்சது? ஏய், நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே. போன வருஷம் பர்த்டே அப்போ ரம்யாக்கு கேக் கொடுத்தேன். அதை அவ கரெக்டா நான் வச்சிருக்கா போல இருக்கு. அவளுக்கு எப்பவுமே மெமரி பவர் ரொம்ப ஜாஸ்தி. என்ன சொல்றீங்க? மெமரி பவர் ஜாஸ்தியா? ஆமா புளிமுட்டை, எதையும் ஒரு தடவை சொன்னா கரெக்டா நான் வச்சிருப்பா. அப்படிப்பட்டவங்க கோவில்ல பார்த்தப்போ உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லவே மறந்துட்டாங்க சின்னதா. ஏன் சொல்லல? அப்படி ஞாபகம் இருந்தா பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிருக்கணும்ல. அதத்தான் மறந்தாங்கன்னு பார்த்தா அர்ச்சனை கொடுத்த தட்டு கூட திரும்பி வாங்காம போயிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு தானே அர்த்தம்.